அறிவாலயத்தில் நடந்த திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக தருவதாக சொன்ன தொகுதிகளும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரையும் ஏற்புடையதாக இல்லை. 2026 சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் நேரடியாக போட்டியிடவில்லை. திமுக கூட்டணி வேட்பாளர்களை நிபந்தனையின்றி ஆதரிக்கிறோம் என கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்பார். மார்ச் 27ஆம் தேதி தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என பிரேமலதா கூறினார். டார்ச் லைட் எங்கள் கட்சியின் சின்னம் மட்டுமல்ல, அது எங்கள் அடையாளம். திமுக 2.0 தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முடிவு என சட்டசபை தேர்தலை புறக்கணித்துள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். தென்காசி கடையநல்லூர் அருகே புளியங்குடியில் தனியார் பள்ளி வளாகத்துக்குள் வந்த கார் மோதியதில் யுகேஜி படிக்கும் சிறுமி சிவயாழினி ஸ்பாட்டிலேயே பலியானார். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கமல் செய்திருப்பது தியாகம்தான். அவருக்கு எப்படி நன்றி சொல்வது என தெரியவில்லை. அவரது முடிவு என்னை மிகவும் நெகிழ வைத்து விட்டது. அவருக்கும் மக்கள் நீதி மய்ய உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். கேடுகட்ட திமுகவை கண்டிக்க எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்தியாகிவிட்டது. இனி வேறு வார்த்தைகள் இல்லை என தாவேக நிர்வாகி அருண்ராஜ் கூறியுள்ளார். 2026 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் ஆதரவு தெரிவித்துள்ளார். தமிழ் மொழி, தமிழர் மற்றும் தமிழக நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரும் பாஜகவை முறியடிக்க திமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றார். அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையை எங்கள் நாட்டிலேயே நடத்த தயாராக இருக்கிறோம் என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் பங்கேற்றுள்ள பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை 16,706 கோடி ரூபாய்க்கு ஆதித்யா பிர்லா குழுமம், தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழுமம், போல்ட் வெஞ்சர்ஸ் மற்றும் பிளாக்ஸ்டோனின் நிரந்தர தனியார் பங்கு முதலீட்டு உத்தி ஆகியவை இணைந்து வாங்கியுள்ளன. தமிழக கவர்னராக கூடுதல் பொறுப்பேற்றுள்ள RV ஆர்லேகரின் ஆலோசகராக ஓய்வு பெற்ற பீகார் மாநில IAS அதிகாரி சித்தார்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேற்காசிய போர் சூழல் குறித்து இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். மேலும் இந்தியா இலங்கை இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் தொடர்பாகவும் இருவரும் கலந்து ஆலோசித்தனர். அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. 5 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் தமாக போட்டியிடும் என GK வாசன் அறிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் GK வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, கும்பகோணம், கிள்ளியூர், ராணிப்பேட்டை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக கூட்டணியில் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இலவசங்களை கொடுத்து உங்களை ஏமாற்ற நான் தயாராக இல்லை. நான் இந்த நாட்டிற்காக வந்துள்ளேன், உங்களின் ஓட்டுக்காக வரவில்லை என திருப்பத்தூர் பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசினார். அதிமுக கூட்டணியில் ராஜபாளையம் பொது தொகுதி தந்ததை பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வென்றதற்கான அறிகுறி. மனநிறைவோடு செல்கிறோம் என ஜான் பாண்டியன் கூறினார். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் சர்வதேச விதிகளை மீறுதலாகும் என ஜெர்மனி அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மேயர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த போர் பாதிப்பு மிகவும் ஆழமானது என்றார். உணவு டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கி தனது போட்டி நிறுவனமான ஜொமேட்டோவை தொடர்ந்து செயலி பயன்பாட்டு கட்டணத்தை $14.99 இருந்து $17.58 இன்று உயர்த்தியது. கடந்த ஏப்ரல் 2023ஆம் ஆண்டு $2 அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டணம் இப்போது $7.58 உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 28இல் IPL தொடங்கவுள்ள நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் துணை கேப்டனாக ரிங்கு சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். கேப்டனாக அஜிங்கியா ரஹானே இருக்கிறார். ஈரோடு அடுத்த திண்டல் பகுதியில் உள்ள சந்தியா என்பவரின் உணவகத்தில் திடீரென 2 சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைத்தனர். நல்வாய்ப்பாக அங்கிருந்தவர்கள் காயமின்றி தப்பினர். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். நயினார் நாகேந்திரன், எல் முருகன், தமிழிசை உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து ஆலோசித்தனர். மதுரையில் கோடை வசந்த உற்சவ விழாவை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஊஞ்சலில் அமர்ந்து அருள்பாலித்த சுவாமிகளை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஈரானின் பாதுகாப்பு கவுன்சில் தலைவராக இருந்த அல் லாரிஜானி இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில்
பாதுகாப்பு கவுன்சிலின் அடுத்த தலைவராக முகமது பாகேர் சொல்கதர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மகளிருக்கு 5000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்பட்டது தமிழகத்தில் மட்டுமே நடந்த சாதனை என பெருமையாக கூறிய திமுக நிர்வாகி ஓ பன்னீர்செல்வம், வரும் தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிடும் பழனிசாமி தரப்பினர் டெபாசிட் இழக்க வேண்டும் என்றார். பிரதமர் மோடியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஆலோசனை நடத்தினார். மேற்காசியாவில் போர் துவங்கியதில் இருந்து 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நாடு திரும்பியுள்ளனர். ஈரானில் இருந்து மட்டும் 1000 பேர் நாடு திரும்பியுள்ளதாக ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி தெரிவித்தார். உலக வர்த்தகத்திற்கு ஹார்முஸ் ஜலசந்தி முக்கியமான இடம். பல்வேறு நாடுகளுடன் பேசி இந்தியாவிற்கான கப்பல்கள் வருவதை உறுதி செய்துள்ளோம் என பிரதமர் மோடி கூறினார். கடும் நெருக்கடி ஏற்பட்டாலும் இந்திய விவசாயிகளின் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்யும். உள்நாட்டிலேயே கப்பல்கள் தயாரிக்க 70 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அதிமுக தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். குடும்ப தலைவிகளுக்கு பிரிட்ஜ் இலவசம் என்றார். ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்தார். அதிமுகவின் 297 தேர்தல் அறிவிப்புகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் நிதி உதவி, மகளிர் உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்தும் நோக்கில் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். மாநிலங்களுக்கான மத்திய நிதி பகிர்வை உயர்த்தி வழங்க வலியுறுத்துவோம். விவசாயிகள் பெற்றுள்ள வேளாண்மை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியானது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும் என்றார். 30 ஆண்டுகளுக்கு தற்போதுள்ள விகிதாச்சாரத்திலேயே மாநிலங்களின் தொகுதி அளவு தொடர வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக கூட்டணியில் விசிகவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் விசிகாவுக்கு ஒதுக்கிய ஒரு தொகுதி போக மீதமுள்ள 13 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியானது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட மந்திவெளி மார்க்கெட் பகுதியில் நாளை முதல் தனது தேர்தல் பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தொடங்குகிறார். புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். கட்சி நலன் எவ்வளவு முக்கியமோ அதைவிட கூட்டணி நலன் மிகவும் முக்கியமானது. இடதுசாரி ஜனநாயக அரசியல் பாதுகாக்கப்பட வேண்டும். வலதுசாரி சக்திகள் காலூன்றக்கூடாது என தொகுதி பங்கீட்டுக்கு பின் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணி என்னால் உடைவதில் விருப்பமில்லை. கூட்டணியை காப்பாற்ற வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறினார். சட்டசபை தேர்தலில் தோல்வியை உணர்ந்த திமுக தனது ரவுடித்தனத்தால் ஆட்சியை பிடித்துவிடலாம் என நினைக்கிறதா? தோல்வி பயத்தால் வன்முறையை கையில் எடுக்கும் திமுகவுக்கு அழிவு நிச்சயம் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக நிர்வாகி பரத் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒட்டுமொத்த பாலியல் குற்றவாளிகளும் திமுக நிழலில் இருப்பதால் எந்தவித பயமும் இல்லை என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கருணாநிதியின் மகள் கனிமொழிக்கே சீட்டு தராதவர்கள் கம்யூனிஸ்டுக்கு எப்படி கொடுப்பார்கள்? ஆளுமையுடைய ஒரு பெண் மாநில அரசியலுக்கு வரும்போது உதயநிதிக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் அவரை இங்கே வர விடமாட்டார்கள் என கனிமொழிக்கு சீட் வழங்காதது குறித்த கேள்விக்கு சீமான் பதிலளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீட்டில் தமாகவுக்கு எண்ணிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள பெட்ரோல் மற்றும் எரிவாயு தட்டுப்பாட்டை சரி செய்வதற்கான எந்தவொரு தெளிவான திட்டமும் மத்திய அரசிடம் இல்லை என கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். பரந்தூரில் நிச்சயமாக விமான நிலையம் வரும். அதற்கான வேலைகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். டெல்லியில் நாளை மாலை 5 மணிக்கு பிரதமர் மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. மேற்காசிய நாடுகளில் தொடரும் போர் சூழல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3ஆம் பாலினத்தவர்கள் திருத்த மசோதா 2026 3ஆம் பாலினத்தவர்களின் அரசியலமைப்பு உரிமைகள் மற்றும் அடையாளங்கள் மீதான அப்பட்டமான தாக்குதல் என ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவராக நிதிஷ்குமார் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைவர் பதவிக்கான தேர்தலில் நிதிஷ்குமாரை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ஒருமனதாக தேர்வானார். மேற்காசிய போர் காரணமாக முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை நடத்துகிறார். எல்பிஜி எரிவாயுவுடன் இந்தியாவின் 2 எல்பிஜி டேங்கர் கப்பல்கள் இந்திய கடற்படை கப்பல்களின் பாதுகாப்புடன் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வந்து கொண்டிருக்கிறது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 2720 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 2000 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,250 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 250 விற்பனையாகிறது. புதுக்கோட்டை நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டத்தை ஒட்டி வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான அனைத்து பணிகளும் அன்றைய தினம் வழக்கம் போல நடைபெறும் என அம்மாவட்ட கலெக்டர் அருணா அறிவித்துள்ளார். போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என மறுப்பு தெரிவித்த ஈரான் எங்களின் எச்சரிக்கைக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் பணிந்துவிட்டார் எனவும் விமர்சித்துள்ளது. உக்ரைனின் பல்வேறு இடங்களை குறிவைத்து நள்ளிரவில் 392 ட்ரோன்கள் மற்றும் 34 ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் சிக்கி 4 பேர் பலியாகியுள்ளனர். குழந்தைகள் உட்பட பலர் படுகாயமடைந்தனர். போரில் ஈரானுக்கு ஏற்பட்ட அனைத்து சேதங்களுக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டு எங்கள் மீதான தடைகள் நீக்கப்படும் வரை போர் தொடரும் என ஈரான் உச்சத்தலைவரின் ராணுவ ஆலோசகர் மொக்சென் ரிசாயி கூறினார். கொலம்பியா நாட்டில் நடந்த ராணுவ விமான விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 66ஆக உயர்ந்துள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. எரிவாயு பிரச்சினையை சமாளிக்க மாற்று வழிகளையும் ஆராய்ந்து வருகிறோம். இந்த சவாலையும் எதிர்கொள்ள வேண்டும். இதுவே நாட்டின் வலிமைக்கும் அடையாளத்திற்கும் மையமானவை என லோக்சபாவில் பிரதமர் மோடி பேசினார். குற்றவாளிகளுக்கு போலீசார் மீதோ சமூகத்தின் மீதோ எந்தவிதமான பயமோ பொறுப்போ இருப்பதில்லை. திமுகவை முழுமையாக புறக்கணிப்பதே நமது குழந்தைகள் பாதுகாப்புக்காக இருக்கும் ஒரே தீர்வு என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எல்லா மக்களும் பணக்காரர்களாக இருந்துவிட முடியாது. மக்களுக்கு சேவை செய்வதும் அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதும் தான் அரசின் கடமை. அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்புகள் கொடுத்திருப்பதாக இலவச திட்டங்கள் குறித்த கேள்விக்கு இபிஎஸ் பதிலளித்தார். மேற்காசிய போரின் தாக்கங்களில் இருந்து இந்திய மக்களை பாதுகாக்க நீங்கள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர் மீது திமுகவினர் நடத்திய தாக்குதல் சம்பவத்திற்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். உலகிலேயே விமர்சனங்களை எதிர்கொள்ள அஞ்சும் கட்சி என்றால் அது திமுக தான் எனவும் விமர்சித்துள்ளார். தேர்தல் சீட்டு விவகாரத்தில் சி.வி. சண்முகம் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய விழுப்புரம் அதிமுக நகர செயலாளர் பசுபதி தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்தார். தேமுதிகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக நாளை நடத்துகிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக 5 பேர் கொண்ட குழுவை தேமுதிக அமைக்கிறது. நாளையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்திய அரசியல் களத்திலேயே என் மீது மட்டும்தான் 260 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. நான் இல்லாத சிறைகள் இல்லை, ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகளும் கிடையாது என வேலூரில் நடந்த பிரச்சாரத்தில் சீமான் பேசினார். இனி ஆட்சிக்கே வர முடியாது என்பது தெரிந்ததும் திமுகவினர் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் நிரம்பியுள்ள 3ஆம் தர ரவுடிகளால் ஊடகவியலாளர்களுக்கே பாதுகாப்பில்லை எனும்போது பொதுமக்கள் நிலை என்ன என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாமில் ஓட்டுப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் தேர்தல் பணியை முன்னெடுப்போம் என்றார். சட்டசபை தேர்தலில் 8 தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறோம். ராஜ்யசபா சீட் வழங்குவது குறித்து பரிசீலிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். தேர்தல் நேரத்தில் மக்களிடம் பதற்றத்தை ஏற்படுத்தும் முதல்வர் ஸ்டாலினின் சூழ்ச்சி அரசியல் எடுபடாது என பாஜக எம்எல்ஏ வானதி தெரிவித்துள்ளார். ஒரு சீட்டுக்காக சரணடைந்து விடாமல் தைரியமாக வெளியே வந்ததை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் என திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் வெளியேறியது பற்றி நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். சென்னை மாவட்டத்தில் 4079 வாக்குச்சாவடிகளில் 835 பதட்டமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த முறை கூடுதலாக துணை ராணுவப்படை பணியமர்த்தப்படும் என தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். சைவ வைணவ சமயங்கள் பெண்களை விமர்சித்து பேசிய வழக்கு விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆஜராகவில்லை. இதனால் மே 12ஆம் தேதி ஆஜராகுமாறு பொன்முடிக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் கோர்ட் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. எண்ணெய், கேஸ், உரம் என எந்த பொருட்களை ஏற்றி வரும் கப்பல்களும் இந்தியாவிற்கு பத்திரமாக வந்தடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடல் மார்க்கத்தில் நமது கப்பல்களின் நிலை பற்றி தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்தால் சைக்கிள்களில் வாக்கு சேகரிக்கலாமா என்ற யோசனையில் உள்ளேன் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கள்ளச்சந்தையில் சிலிண்டர்கள் பதுக்கப்படுவதை மாநில அரசுகள் தடுக்க வேண்டும். ஏழைகள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மாநில அரசுகள் துணை நிற்க வேண்டும்.
மேற்காசிய போரால் ஏற்படும் பாதிப்புகளை மத்திய மாநில அரசுகள் இணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி கூறினார். தாவேகா மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளருமான தங்கப்பாண்டி தாவேகாவில் பதவி தருவதாக கூறி பெற்ற 26 லட்சம் ரூபாய் பணத்தை தர மறுத்து மிரட்டல் விடுப்பதாக தாவேகா பெண் நிர்வாகி ஷர்மிளாவின் கணவர் பாலாஜி என்பவர் மதுரை மாநகர போலீசில் புகார் மனு அளித்துள்ளார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரி வருவதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்த ரோட் ஷோவில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளார். நாம் தமிழர் கட்சியின் 234 தொகுதி வேட்பாளர்கள் மற்றும் மாற்று வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் துவங்கும் மார்ச் 30ஆம் தேதியே மனு தாக்கல் செய்வார்கள் என சீமான் அறிவித்துள்ளார். பாலியல் குற்றவாளிகளை கட்சி நிர்வாகிகளாக அமர்த்தி அழகு பார்க்கும் கேவலப்பட்ட ஒரே கட்சி திமுக தான். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் நிம்மதியாக வெளியே தலை காட்ட முடியுமா என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வேடசந்தூர் அருகே கல்வார்பட்டி சோதனைச் சாவடியில் துணை முதல்வர் உதயநிதி காரை நிறுத்தி தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்தனர். காரை சோதனையிட உதயநிதி ஒத்துழைப்பு கொடுத்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மார்ச் 28, 29 ஆகிய தேதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக நாமக்கல்லில் இருந்து முட்டை ஏற்றுமதி அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு முட்டைக்கு சராசரியாக ₹1 வீதம் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த 24 நாட்களில் மட்டும் கோழி பண்ணையாளர்களுக்கு சுமார் ₹144 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நெல்லையில் சாந்தி ஸ்வீட்ஸ் நிறுவனத்தில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் அல்வா தயாரிப்பு பணி நிறுத்தப்பட்டுள்ளது. ஜோலார்பேட்டையில் தானியங்கி சிக்னல் அமைக்கும் பணி நடைபெறுவதால் ஈரோடு ஜோலார்பேட்டை பேசஞ்சர் ரயில், சென்னை கோவை இன்டர்சிட்டி உள்ளிட்ட ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்களின் நேரம் மாற்றப்பட்டுள்ளது. சென்னை காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலை மாற்றுப்பாதையில் மாற்றப்பட்டதை கண்டித்து திருவாரூரில் 5000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம் நடத்தினர். வழக்கம்போல் கம்பன் ரயிலை திருவாரூர் வழியாக இயக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் முடியும் வரை மது விற்பனைக்கு தேர்தல் கமிஷன் கட்டுப்பாடு விதித்துள்ளது. தனி நபர்களுக்கு மொத்தமாக விற்கவும் இருப்பு வைக்கவும் தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் 25ஆம் தேதி வரை பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் இயல்பு நிலையில் இருக்கும். 26ஆம் தேதிக்கு பிறகு வெப்பநிலையானது மெல்ல உயரத் தொடங்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வரும் 27 வரை இது தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கொடைக்கானல் பகுதிகளில் உள்ள ரோட்டோரங்களில் மஞ்சள் டிரம்பெட் பூக்கள் பூத்து குலுங்கி டூரிஸ்டுகள் மற்றும் பொதுமக்கள் கண்களுக்கு விருந்தளித்தும் காண்போரை பரவசப்படுத்தியும் வருகிறது. ஆந்திராவின் தாடிப்பத்திரி பகுதியைச் சேர்ந்த சோடாலா ஹாஜி என்பவர் அருகில் உள்ள இறைச்சி கடையில் ஆட்டுக்கறி வாங்கி சமைத்துள்ளார். குக்கரில் 20 விசில் அடிச்சும் வேகவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அவர் குக்கரோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை மாநகரம் பகுதியில் மாஜா நூல் பயன்படுத்திய சிறுவர்கள் 2 பேர் மற்றும் விருகம்பாக்கத்தில் மாஜா நூல் விற்பனை செய்த 2 என மொத்தம் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை தினந்தோறும் விசாரித்து விரைந்து முடிக்க வேண்டுமென போக்சோ சிறப்பு கோர்ட்டுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழலால் கோவையில் மாங்காய் ஏற்றுமதி கடுமையாக பாதித்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர். உள்ளூரில் குறைந்த விலைக்கே வாங்கப்படுவதால் போதிய லாபம் இல்லை என கவலை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் உக்கிலிப்பட்டியில் பக்கத்து வீட்டுக்காரர் பாலியல் சீண்டல் கொடுத்ததால் மனமுடைந்த 9ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சில்மிஷத்தில் ஈடுபட்ட 32 வயதான சதீஷ் என்பவரை தேவூர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளன. சுத்திகரிப்பு ஆலைகள் உள்நாட்டு LPG உற்பத்தியை அதிகரித்துள்ளன என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பணம், போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் உள்ளிட்டவை கொண்டு செல்லப்படுவதை தடுக்க சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என 5 மாநில தேர்தல் அதிகாரிகளுடனான ஆலோசனையின் போது இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் அறிவுறுத்தியுள்ளார். கேரளாவில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதால் மத்திய அரசு நாளை நடத்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தன்னால் பங்கேற்க முடியாது என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்கள் SC என உரிமை கோர முடியாது. இந்து, புத்த, சீக்கிய மதங்களை தவிர்த்து வேறு மதங்களுக்கு மாறியவர்களை SC சமூகமாக கருத முடியாது என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. டெல்லி சட்டசபை, மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் கவர்னர் உட்பட முக்கிய பிரமுகர்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மிரட்டல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா சார்பில் கேரள சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 29ஆம் தேதி கேரளம் செல்கிறார். திருச்சூரில் நடைபெறும் ரோட் ஷோ மற்றும் பாலக்காட்டில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்.
கேஸ் சிலிண்டரின் எடை 10 கிலோவாக குறைக்கப்படும் என்று பரவும் செய்தி வதந்தி என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சக இணை செயலாளர் சுஜாதா சர்மா விளக்கமளித்துள்ளார். மேற்காசிய போரின் தாக்கத்திற்கு மத்தியில் இந்தியாவில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு எவ்வளவு வேகமாக செயல்படுகிறது என்பதற்கு இதுவே சான்று என பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்திய பங்குச்சந்தை ஏற்றத்துடன் தொடங்கியது. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளும் நிப்டி 336 புள்ளிகளும் ஏற்றம் கண்டது. கேரளம், அசாம், புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. இன்று அவை பரிசீலனை செய்யப்படுகின்றன. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் பங்குனி திருவிழா ஆதி பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. 11 நாட்கள் இந்த உற்சவம் நடைபெறவுள்ளது. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் பங்குனி மாத திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. கொடிமரம் அருகே சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய பசுபதீஸ்வரரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி குலசேகரம் சிறுபாலூரில் உள்ள முத்தாரம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரியில் உள்ள திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் பங்குனி திருவிழா கருட சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டு இன்று கோலாகலமாக தொடங்கியது. சிகர நிகழ்ச்சியான ஆராட்டு வைபவம் விழாவின் 10ஆம் நாளான ஏப்ரல் 2 நடைபெறுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகியவற்றுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அதிபர் டிரம்ப் ஏற்படுத்தும் எந்தவொரு ஒப்பந்தமும் எங்களின் முக்கிய நலன்களை பாதுகாக்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். நீதித்துறை சீர்திருத்தம் தொடர்பான கருத்து வாக்கெடுப்பில் இத்தாலி பிரதமர் மெலோனி தோல்வியை தழுவினார். எனினும் நாட்டின் பிரதமராக தொடர்வதாக உறுதியளித்துள்ளார். மேற்காசிய போரால் பல நாடுகளில் பெட்ரோல், டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் பாகிஸ்தானில் உயர் ஆக்டேன் பெட்ரோல் விலை 200 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள வலேரா கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ பிடித்தது. பயங்கர சப்தத்துடன் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பிடித்ததால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்தனர். விமான எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக உள்நாட்டு விமான சேவையை குறைக்க வியட்நாம் ஏர்லைன்ஸ் திட்டமிட்டுள்ளது. வாரத்திற்கு 23 விமானங்களின் சேவையை குறைக்க முடிவு செய்துள்ளது. ஈரான் மீது போர் தொடுக்க அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட் ஹெக்செட் தான் காரணம் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் இனி கையில்லாத டி ஷர்ட் அணிந்து வந்து வீரர்கள் பரிசுகளை வாங்கக்கூடாது, மீறினால் அபராதம் என பிசிசிஐ புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடந்து வருகிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 3வது சுற்று ஆட்டம் ஒன்றில் ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்காரஸை அமெரிக்க வீரர் செபாஸ்டியன் கோர்டா வீழ்த்தினார். IPL கிரிக்கெட்டில் பங்கேற்றுள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை அமெரிக்க தொழிலதிபர் கல்சோமானி 16,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். ரன்வீர் சிங்கின் துரந்தர் 2 திரைப்படம் இந்தியாவில் 5 நாட்களில் 500 கோடி ரூபாய் வசூல் செய்ததோடு உலகளவில் 800 கோடி ரூபாய் வசூலையும் கடந்துள்ளது. ஹிந்தியில் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 படத்தின் வசூல் சாதனையை முறியடித்துள்ளது. நடிகர் கருணாசின் மகன் கென் இயக்கி நடித்து கடந்த வாரம் திரைக்கு வந்த படம் யூத். அனுஷ்மா, மீனாட்சி தினேஷ், பிரியான்ஷி, சுராஜ் வெஞ்சரமுடு, தேவதர்ஷினி உள்ளிட்டோர் நடித்தனர். பள்ளி பருவத்தை மையமாக வைத்து வெளியான படம் ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்றுள்ளது. 4 நாட்களில் உலக அளவில் 28.3 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. திருஷ்யம் 1-2 தொடர்ந்து மலையாளத்தில் ஜீது ஜோசப், மோகன்லால் கூட்டணியில் உருவாகி வரும் படம் திருஷ்யம் 3 ஏப்ரல் 2 திரைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது. இதன் ரிலீஸில் மாற்றம் ஏற்படலாம் என தகவல் வந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் போர் பிரச்சினையால் வளைகுடா நாடுகளில் நிலவும் பதட்டமான சூழலால் மே 21 மோகன்லால் பிறந்தநாள் அன்று ரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர். காமெடி குணச்சித்திரம் தாண்டி அவ்வப்போது ஹீரோவாகவும் நடிக்கிறார் முனிஸ்காந்த். இவர் ஹீரோவாக அடுத்து நடிக்கும் படத்திற்கு தி டாம் என பெயரிட்டுள்ளனர். ஷாலினி, காசி தங்கம், அருண் கார்த்திக் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இயக்குநர் தீபா ஸ்ரீதர் கூறுகையில், இப்போதெல்லாம் கதைதான் ஹீரோ, முனிஸ்காந்த் தான் கதையை வழிநடத்தி செல்கிறார். அனைத்து தரப்பு ரசிகர்களின் கவனத்தை கவரும் புதுமையான கதை என்கிறார். பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் அனுஷ்கா சர்மா 2017 கிரிக்கெட் வீரர் விராட் கோலியை திருமணம் செய்தார். கடைசியாக 2018 ஷாருக் கானின் ஜீரோ படத்தில் நடித்தார். 8 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் நடிப்புக்கு திரும்புகிறார். அல்லு அர்ஜுனை வைத்து அட்லி இயக்கும் படத்தில் முக்கிய வேடத்தில் இவர் நடிக்கிறார். ஏற்கனவே இதில் தீபிகா படுகோனே நாயகியாக நடிக்கிறார். தனது அடையாளத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து டெல்லி ஹைகோர்ட்டில் நடிகர் மோகன்லால் மனு தாக்கல் செய்துள்ளார். வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடித்து வரும் படம் அரசன். விஜய் சேதுபதி, விக்ராந்த், மாஸ்டர் கமலேஷ் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். சென்னையில் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நடந்து வரும் சூழலில் இதில் அசுரன் படம் மூலம் பிரபலமான நடிகர் DJ அருணாச்சலமும் இணைந்துள்ளார். இவர் ஏற்கனவே சிம்புவின் 10 தல படத்திலும் நடித்துள்ளார்.